ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி சின்ன நெல்லிக்காய் இல்லைனா அரை நெல்லிக்காய் எப்படி வேணாலும் சொல்லலாம். இதை வச்சு நம்ம வித்தியாசமான ஒரு டிஷ்ஷஸ் பண்ணுறோம். எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஒரு அடிகனமான பேனில் ஊறவச்சு வெல்லத்தை எடுத்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது கரைச்சி எடுத்துக்கலாங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. நீங்கள் நெல்லிக்காய்க்கு தகுந்த மாதிரி வெல்லம் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக 1 கப் நெல்லிக்காய் தான் எடுத்திருக்கேன். வெல்லம் கொதிக்கட்டும். 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லைங்க. நல்லா கொதித்து நுரக்கட்டி வந்தாவே போதும். வெல்லம் நல்லா நுரைச்சி வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சிங்க. நெல்லிக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. விட்டமின் சி இருக்குது. ஆப்பிளுக்கு ஈக்குவலான சத்துக்கள்லாம் இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு கூட இது கொடுக்கலாம். நெல்லிக்காவை சின்ன நெல்லிக்காவை இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து விட்டுக்கிறேன். முழுசாகவே சேர்த்து விட்டுக்கிறேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க. அந்த வெள்ளை பாகுலேயே இந்த நெல்லிக்காய் நல்லா வெந்து வரட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிளறி விடுங்க. அப்போதைக்கப்போ கிளறி விடுங்க. ஒரு மூடியை போட்டுங்க. இப்போ நல்லா சிம்மில் வச்சு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். அப்போ தான் வெல்லம்லாம் இழுத்து வரும். நல்லா வெந்து வந்துடுச்சிங்க. இன்னும் கூட வெல்லம் நல்லா உறிஞ்சி வரணும். அந்த பேனோட ஹீட்லேயே கூட இருந்துச்சுன்னா கூட இன்னும் கூட நல்லா இழுத்து வந்துடும். சுண்டி வந்துடும் வெல்லம்லாம் நெல்லிக்காவில். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உடனே மாற்ற வேணாம். அதுலேயே நல்லா ஊறிக்கிட்டு இருக்குதுங்க. நல்லா ஊறி வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய நெல்லிக்காய் டிஷ்ஷஸ் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.